மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். கைது செய்யப்பட்ட 5 பேரின் குற்ற பின்னணி என்ன? தற்போது விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே நேற்று நள்ளிரவு இச்சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே நேற்று நள்ளிரவு குபேந்திரன் என்ற அந்த சிறுவனை மர்ம கும்பலானது வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. தகவல் அறிந்து விளக்குத்தூண் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அதுல முதற்கட்ட விசாரணையில சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரன் என்ற குப்பை அந்த சிறுவனை முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி இவனுக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவனது தம்பியான, அதாவது அவனது கூட பிறந்த தம்பியான ராஜ் என்பவரையும் மற்றும் அவனது நண்பரான சதீஷ்குமார், குட்டசரி, ஹரி கிருஷ்ணன், சிங்கிரி, முத்துக்குமார் ஆகிய 5 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்துல வந்து அந்த இளைஞனை, அதாவது குபேந்திரன் என்ற இளைஞனை வெட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அவர்கள் மாடியில் வைத்து கொலை செய்து, கார் பார்க்கிங்குடைய மாடியில் வைத்து கொலை செய்து சிறிது நேரம் கையிலே தூக்கி பிடித்து அதன் பின்பு கீழே போட்டதாகவும் விசாரணை தெரிய வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த 5 பேர், தலைமறைவாக இருந்த 5 பேரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் எதற்காக வெட்டி கொன்றார்கள், ஏன் கொலை செய்தார்கள் என்பது உள்ளிட்ட விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்த போதும் போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில சித்திரை திருவிழாவின் போது இரு கும்பல்களுக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில இதில் பாதிக்கப்பட்ட அந்த தொத்தல் முத்துமணி என்பவரை அந்த சிறுவன் குபேந்திரன் அவனுடன் வந்த சிறுவர்கள் சேர்ந்து அடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் தெரிய வந்த நிலையில்தான் தற்போது அதுக்கு பழி வாங்குவதற்காக இந்த மாதிரி சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.